ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோலாம் இல்லை கைஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாவோட மண்டையை கழுவிட்டு இருக்காரு நம்ம ரவீந்தர் சார். யோ, ஏயா உங்களுக்கு இந்த வேலை? வந்ததுலேருந்து யார் மண்டையாவது கழுவிக்கிட்டே இருக்கிற? முத்து மண்டையை கழுவிட்டு இருக்கிற, ரவீந்தர் மண்டையை கழுவிட்டு இருக்கிறீங்க. கம்முனே இருக்க மாட்டீங்களா ரவீந்தர் சார்? இப்போ சௌந்தர்யா வேற வந்து இந்த பணப்பட்டியை எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணி ரவீந்தர் சார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐடியா. ஏன் சௌந்தர்யா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இது வந்து ஒரு கிக்காமா, அதாவது டைட்டில் வின்னர் அடிக்கிறத விட இந்த பணப்போட்டியை போய் எடுத்துட்டு வர்றது ஒரு கிக்காமா அப்படின்னு சொல்லி ரவீந்தர் சார் சொல்றாரு. இவங்களும் சௌந்தர்யாவும் அப்படியே பொறுமையா நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சௌந்தர்யா வந்து பணப்பட்டி எடுத்துருவாங்களா, அப்படியே முடிவு பண்ணாலும் எடுத்துருவாங்களா, எடுக்க மாட்டாங்களா, ஒரே டவுட்டாவே இருக்குது. ஏங்கப்பா இப்படி ஒரு மண்டையை கழுவிக்கிட்டே இருக்கிறீங்க எல்லார் மண்டையும்? அந்த 6 ஃபைனலிஸ்ட ஃப்ரீயா தான் விடுங்களேன். நேத்து 50,000 போய் முத்து எடுத்துட்டு வந்தங்காட்டியும் எல்லாத்துக்கும் அப்படியே அதுலயும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அடுத்து இன்னைக்கு 2 லட்ச ரூபா ரயானை எடுத்தங்காட்டியும் அதுலயும் ஒரு எண்ணம் வந்துருச்சு போகலாம் அப்படின்னு. ஸோ நம்மளால முடியுமா? பவித்ரா வந்து உட்காந்து அப்படியே மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்க போய் என்னமோ வின் பண்ற மாதிரி, பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பிளான் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி. ஆனா பவித்ரா ஜனனி சரியான ஆளுதான்ப்பா. சரியா? சரியான ஆளுதான். எல்லார் மட்டும் கழுவி இவங்களையும் கழுவி ஜாக்லினையும் இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்லின்லாம் வெளியில போகலப்பா. எந்த ஒரு ரூமரும் இல்லை. அவங்கள ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. சும்மா ஜாக்லின் வந்து வெளியே போயிட்டாங்க, பணப்பட்டி எடுத்து வெளியே போயிட்டாங்கன்னு இந்த ரூமர் ஒன்று காலையில பரவச்சு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாக்லின்லாம் சேஃப்டியா தான் உள்ள இருக்காங்க. ஓகேவா? ஸோ பவித்ரா ஜெயந்தி தான் என்னமோ கையை ஆட்டி ஆட்டி அந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்கை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஷோ கடவுளே! இது ரவீந்தர் சார் அட்வைஸை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் இப்படி கையை இப்படி ஹக் கொடுத்துக்கிறாங்க. ஹக்கா இப்படி இப்படி இது பண்ணும், சேலஞ்ச் பண்ணுவோம்ல கைஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா உண்மையிலேயே மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் அவங்க ரியாக்ஷன்லாம் அப்படிதான் இருக்குது. நம்மளும் கண்டிப்பா பணப்பெட்டி எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க சௌந்தர்யா, நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சரி, கரெக்டா ஓடி கரெக்டா பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்துருங்க. சரியா? டைமுக்குள்ள வந்துருங்க, அவ்வளவுதான். சரியா? ஏன்னா நிறைய பேர் நீங்க இங்க ஜெயிக்க கூடாதுன்னு நிறைய பேர் உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி நிறைய பேர் உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. அப்படி பணப்பெட்டி எடுக்கிறதா இருந்தா கரெக்டா எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ப்ரோமோ 3 வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே.